நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே எங்களுக்கு அறிமுகம் செய்யலை. சில நோய்களுக்கான அறிமுகத்தை தான் செய்வாங்க. மூளை வருத்தத்துக்கு, டயபெட்டிக்கு, இது இப்போ மலிவாக இருக்கும் வருத்தங்கள், அந்த வருத்தங்களுக்குரிய இதுகள் சொல்லப்பட்டது. அதுக்கான பொருட்களும் அங்கே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் அதிகபட்சமான விலைகளாகத்தான் இருக்குது. அதால் பெரிதாக கொள்ளனை செய்கிறது எல்லாராலும் இயலாத காரியம். என்றால் நிறைய விலை சொல்லுறாங்க எல்லாம். நிறைய எல்லாம் ஃபார்மில் நிறைய மரங்கள் இருக்குது. நிறைய எல்லாமே எங்களுக்கு அறிமுகம் செய்யலை. சில இருக்கும் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணது. கல்லுருக்கி கല്ല് ഉരുക്കത് പിത്തക്കയില് ചിലതില്ലേ പിത്തപ്പയില് കല്ല് വരുത് അതുക്കല്ല ஃப்ளைட் இல்லையா ஆமாம். இது இப்போ 45 வயசுக்கு கீழே இருக்கிறவருக்கு வெள்ளை முடி இருந்தால் அது ரிவர்ஸ் ஆகி கருப்பு ஆகுதுக்கு இதோட எண்ணெயை பைப்பேன். 45க்கு அப்புறம் வராது. அது வந்து ஏஜ் ஆகும்போது வெள்ளை முடி வருதான். அதுக்கு கீழே ப்ரீமெச்சுகை எல்லாம் நிறைய சொல்லுது இல்லையோ அதுக்கு தான் நீர்மருது வந்து கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவருக்கு எல்டியில் டிஜி லோவராக இருக்கிறவருக்கு மாத்திரை செய்தாரு. ഷുഗർ ഇല്ലാത്തവർ BP മാത്രം സാപ്പിട്ടാൽ ഓട്ടോമാറ്റിക്കാக ഷുഗർ വരും. അതൊരു ഫ്രീ ഗിഫ്റ്റാണ്. ഇൻസ്റ്റെഡ് ഓഫ് ദാറ്റ് വി കൻ യൂസ് ഇറ്റ്. ഇത് தெரியுமா? ചട്നി பண்ணி தேங்காய் எண்ணெய் கலந்து சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வராது. ഇത് 2-3 പീസ് എടുത്ത് ഒരു വെള്ളപ്പൂണ്ട് 2 ചട്നി ആക്കണം. അതിൽ தேங்காய் எண்ணெய் போடணும். தேங்காய் எண்ணெய் கூட சட்னி மாதிரி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வராது. இந்த சில்லி எண்ணெய் வந்து நம்ம பெரியவரோட மூங்கில் வச்சு மூணாவது விரல் எங்கே டச் ஆகுமோ அதை நம்ம உச்சந்தலை இங்கே மட்டும் எண்ணெய் வைப்பேன். 5 ட்ராப்பு தேய்க்கும். இது வைக்கும்போது நமக்கு ஹெட்டேக் கூட வராது. அது மாதிரி நோஸ்டஸில் கொஞ்சம் மசாஜ் பண்ணிங்க. காதுக்கு பின்னாடி மசாஜ் பண்ணு. அது ഞരമ്പോட ப்ராப்ளமாக அது ஸ்டிமுலேட் பண்ணதுக்கு 1 மண்டலம் மட்டும் வைப்பேன். വില്ലുവാതി, വെൺകൊടുവേലി, ഇൻഡിഗോ, ഹിബിസ്കസ്, അലോവേര ഇതെല്ലാമേ കലർന്ന എണ്ണ വന്നിരും. അതാ തലമയിര അടത്തിയ വളർന്നൊക്കെ അതാ ഇത് എണ്ണ പേര് വന്ന് ജെൻസ്ക്ക് വരുന്ന എണ്ണയുടെ പേര് അഷ്ടപത്രാതി കേരം. ജെൻസ്ക്ക് എന്ന് വെച്ചാൽ ലേഡീസ് ഒരു എണ്ണ ജെൻസ് போட்டால் முடி நீட்டாகும். தெரியுதா? அது வந்து க்ரோத்துக்கு மட்டும் அடர்த்தி ஆகுதுக்கு கொட்டாமல் இருக்கிறதுக்கு. அதுவும் நம்ம இப்போ சொன்ன மாதிரி உச்சந்தலையில் மட்டும் வச்சா போதும். இங்கெல்லாம் தேய்க்க வேண்டாம். நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது லேடிஸ்க்கு இருந்தாலும் ஜென்ஸ்க்கு இருந்தாலும் கரெக்ட் இங்கே தான் வைக்கணும். கரெக்ட் உச்சி தலை எப்போ தெரியும்? இப்படி போய்க்கலாம். மூணாவது விரல் அங்கே தான் சயின்டிஃபிக் நேம் தியோகார்பஸ் மசுப்பியன். தொப்பை இழைக்கிறதுக்கு பெல்லி மட்டும் குறைக்கும். பெல்லி ஃபேட் மட்டும் குறைக்கும். ஒல்லி ஆகாது. இது எப்படி வச்சால் இதோட லிக்விடு ஒரு பவுடர் வருது. நம்ம பேசிக் மெட்டபாலிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அன்வான்ட் ஃபேட் இருக்குது இல்லையோ உடம்பில் அது மட்டும் குறைப்பேன். இல்லாட்டி ஸ்லிம் பியூட்டி எல்லாம் ஆகாது. இது எப்படி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியில் 3 கிராம் பவுடர் போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ஆறும்போது வடிகட்டி தேனோ லெமனோ போட்டு குடிக்கலாம். நம்ம சுடு தண்ணீர் தேன் போட்டு அது பாய்சன் ஆகும். எனி ஹாட் திங்ஸ் யூ டோன்ட் புட் இட் ஹனி. ஆற வச்சு தான் போடுறோம். காலையில் நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கணும். அதே மாதிரி நைட்டு டின்னருக்கு முன்னே 90 நாள் எடுக்கும்போது 15 கிலோ வெயிட் வரும். எல்லாமே கலந்த ஒரே இலையில் தான் வந்துடும். நிற மசாலா தெரியும் இல்லையா? நம்ம எல்லாமே எடுத்து கொஞ்சமாக பண்ணுவேன். இது வந்து நேச்சுரலாகவே ஒரே இதில் எல்லா ஃப்ளேவரும் வரும். அதுவே பச்சையாக இருந்தால் கொடுக்குறோம். இப்போ சீசன் இல்லை மேடம். மேலே இப்போ சின்ன பூ மாதிரி வருது. பழுக்கும்போது ஒரு ப்ளூ கலர் ஆகும். அதை எடுத்து தோல் உரிச்சு எடுக்கும்போது தெரியும் அதில் எத்தனை ஃபேஸ் இருக்கு. നോർമലാ 5 മുഖം 4 മുഖം 6 മുഖം ഇതെല്ലാം ഒരു മരത്തിൽ വരും. ഒരേ മരത്തിൽ വരും. 21 വർഷത്തേക്ക് ഒരു കടവ ഒരു മുഖ രുദ്രാക്ഷി വരും. അത് ഒന്നില്ലാട്ടി 2 തന്നെ. അതായത് പോസ്റ്റേ വരുന്നത്. സന്യാസിമാർ മട്ടം ബൈക്ക് വരും മുഖ രുദ്രാക്ഷി. കോമൺ എല്ലാവരും യൂസ് பண்ணுறது 5 മുഖം. இந்த மரத்திலே இது மாதிரி சிவனோட நெற்றிக்கண்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இதெல்லாம்
அது மாதிரி இது ஒரிஜினலா டூப்ளிகேட் எப்படி தெரியும் தெரியுமா? நம்ம ரெண்டு நகத்துக்கு மீது இப்படி ஒரு ருத்ராட்சி வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா சுற்றும். நிறைய மரங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்குமே எங்களுக்கு அறிமுகம் செய்யல. சில நோய்களுக்கான அறிமுகத்தை தான் செய்வாங்க. மூல வருத்தத்துக்கு, டயபெட்டிக்கு, ஏதோ இப்போ மலிவாக இருக்கும் வருத்தங்கள், அந்த வருத்தங்களுக்குரிய இதுகள் சொல்லப்பட்டது. அதுக்கான பொருட்களும் அங்கே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் அதிகபட்சமான விலைகளாகத்தான் இருக்குது. அதால் பெரிதாக கொள்ளனை செய்கிறது எல்லாராலும் இயலாத காரியம். என்றால் நிறைய விலை சொல்லுறாங்க எல்லாம். நிறைய எல்லாம் ஃபார்மில் நிறைய மரங்கள் இருக்குது. நிறைய எல்லாமே எங்களுக்கு அறிமுகம் செய்யல. சில